வணக்கம் பயனர்களே. இந்த வீடியோவில் புதிய வாடிக்கையாளரை அவரது கடன் விவரங்களுடன் எப்படி சேர்ப்பது என்பதை பார்க்கலாம். முதலில் புதிய பதிவு பட்டனை அழுத்தவும். பின்னர் மேலே உள்ள வாடிக்கையாளர் பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது புதிய வாடிக்கையாளரை சேர்க்க வாடிக்கையாளர் சேர் பட்டனை அழுத்தவும். இங்கு வாடிக்கையாளர் விவரங்கள் படிவம் தோன்றும். இப்படிவத்தில் வாடிக்கையாளர் பெயர், தொலைபேசி எண், மாற்று தொலைபேசி எண், பெற்றோர் அல்லது துணைவர் பெயர், முகவரி போன்ற முக்கிய தகவல்களை நிரப்பி பின்னர் வாடிக்கையாளர் லைனை தேர்ந்தெடுத்து மேலும் வாடிக்கையாளருக்கு பிணைதாரர் இருப்பின் அந்த விவரங்களை உள்ளிட்டு அடையாள அட்டை எண், வாடிக்கையாளர் புகைப்படம் மற்றும் அடையாள அட்டை புகைப்படம் ஆகியவற்றை தேவைக்கேற்ப பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்த பிறகு கீழே உள்ள வாடிக்கையாளர் உருவாக்கு பட்டனை அழுத்தவும். இப்போது வாடிக்கையாளர் மாஸ்டர் லிஸ்டில் வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது. அடுத்து இதே வாடிக்கையாளருக்கு புதிய கடன் வழங்கல் பதிவு செய்வது எவ்வாறு என்று பார்க்கலாம். புதிய கடன் பதிவு செய்ய மீண்டும் கீழே உள்ள புதிய பதிவு பட்டனை அழுத்தவும். முதலில் லயன் வகையை தேர்ந்தெடுக்கவும். பின்னர் மேலே உள்ள வாடிக்கையாளர் தேர்ந்தெடு புலத்தில் வாடிக்கையாளர் பெயரை உள்ளிடவும். இப்போது வாடிக்கையாளர் விவரம் திரையில் தோன்றும். அதனை கிளிக் செய்யவும். இப்போது தேர்ந்தெடுத்த வாடிக்கையாளர் விவரங்கள் புதிய கடன் படிவத்தில் தானாக நிரப்பப்படும். தற்பொழுது கடன் விவரங்களை நிரப்பவும். தேவையான விவரங்களை நிரப்பிய பிறகு கீழே உள்ள சேமி பட்டனை அழுத்தவும். அவ்வளவுதான். சில நொடிகளில் கடன் வழங்கல் பதிவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது. மேலும் பதிவு செய்யப்பட விவரங்களை பதிவுகள் பக்கத்தில் சரி பார்க்கலாம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மேலும் விவரங்களுக்கு திரையில் வரும் எண்ணிற்கு அழையுங்கள். நன்றி.